அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு தொழுகையை ஒருவன் விடுகின்றான் என்றால் வெறுமனே அவன் தொழுகையை விடுறான்னு நினைச்சுக்காதீங்க. அது வெறுமனே சாதாரண ஒரு சின்ன பாவம்லாம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பைனல் அப்தி வ பைனல் குஃப்ரி தர்குஸ் ஸலாத்தி. ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாத காஃபிருக்கும் இறை நிராகரிப்பாளருக்கும் இடையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் தொழுகையை விடுவது என்றார்கள். ஒருவன் தொழுதால் அவன் முஸ்லிம், ஒருவன் தொழவில்லை ஆனால் அவன் காஃபிர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஃபத்வா, மன் தர்குஸ் ஸலாத் முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர. எவர் வேண்டும் என்றே ஒருவேளை தொழுகையை விட்டாரோ அவர் காஃபிராகி விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒருவன் ஃபஜ்ர் தொழுகையை விட்டால், ஒருவன் ஃபஜ்ர் தொழுகை பாங்கு சொல்லப்படுகின்றது, இகாமத் சொல்லப்படுகின்றது, ஃபர்லான தொழுகை நிறைவேற்றப்படுகின்றது, ஆனால் ஒருவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். இவர் யார்? வீட்டுல தூங்கிட்டு இருக்கிறார், எனக்கு தூக்கம் தான் பெருசு என்று தூங்கிக் கொண்டிருக்கிறார். ஃபர்லான கடமையான தொழுகையை பாழாக்கி கொண்டு உறங்கியவருடைய தண்டனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவருடைய தலையின் மேல் பெரும்பாலான ஒரு பெரிய பாறையை போட்டு நசுக்கப்படும். அந்த தலை சுக்கு நூறாக ரத்தம் சிதறி மூளை சிதறி சுக்கு நூறாக தெரிக்கப்படும். மறுபடியும் அந்த தலை ஒன்றாக்கப்படும். மறுபடியும் அவருடைய தலையின் மீது கல் போடப்படும். மறுபடியும் சுக்கு நூறாக்கப்படும். மறுபடியும் ஒன்று சேர்க்கப்படும். இப்படி தண்டனை செய்யப்பட்டு கொண்டே இருக்கும் பர்சத்தில் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய இந்த ஹதீஸ். இப்போ ஃபஜ்ர் தொழுகையை ஒருவர் விடுறார் அப்படின்னா முதலாவது அவர் காஃபிர் ஆயிட்டார். ஏனைய எந்த வக்தை விட்டாலும் ஒரு முஸ்லிம் அல்லாதவன் தான் தொழுகையை விடுவான், அல்லது அவன் மௌத்தாகி இருக்க வேண்டும். ஒரு மௌத் தொழுகையை விடும். லுஹர் தொழுகைக்கு ஜனாசா எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஜனாசாவை தூக்கிட்டு வந்தா, தூக்கிட்டு வரக்கூடிய நபர்கள் அவரை ஓரமா வச்சுட்டு தொழுகைக்கு வருவாங்க. ஃபர்லான தொழுகை நடக்கும், அவர் மையத்தாக வெளியே படுத்திருப்பார், அவரால் சொல்ல முடியாது. மௌத்து தான் தொழுகையை விடும். உயிரோடு இருந்து கொண்டு ஒருவர் தொழுகையை விடுறார் அப்படின்னா அவர் மௌத்தானவர் அப்படின்னு அர்த்தம். அவர் உயிரோடு இருக்கிறவர்ல கணக்கில் எடுக்கப்பட மாட்டார். அல்லது உயிரோடு இருந்து ஒருவர் தொழுகையை விடுறார் அப்படின்னா அவர் காஃபிர். இது நம்பர் 1, அவர் காஃபிர் ஆகிறார். இரண்டாவது ஃபஜ்ர் தொழுகையை ஒருத்தர் மறுபடியும் விடுறார் அப்படின்னா அவர் முஷ்ரிக் ஆகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய காலங்களில், அதாவது சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, எங்களுடைய காலத்தில் யார் ஃபஜ்ரையும் இஷாவையும் விடுவார்களோ அவர்கள் முஷ்ரிக்குகள், இணை வைப்பாளர்கள். இதை வைத்துதான் எங்களில் யார் முஃமின், யார் முஷ்ரிக், யார் இணை வைப்பாளன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம். எங்களுடைய அளவுகோல் ஃபஜ்ரையும் இஷாவையும் விடுபவர். இப்போ ஃபஜ்ர் தொழுனா ஆல்ரெடி காஃபிராவும் ஆகிறார், அவர் முஷ்ரிக்காவும் ஆகிறார். ஃபஜ்ர் தொழலனா ஒருவர் காஃபிராவும் ஆகிறார், அவர் முஷ்ரிக்காவும் ஆகிறார். இணை வைப்பாளராக இல்லாது மட்டும் இல்லாமல் அவர் முனாஃபிக், முனாஃபிகாகவும் அவர் ஆகிவிடுகின்றார். முனாஃபிக்குகளுடைய அளவுகோல் தொழுகையை விடுவது, ஃபஜ்ரை விடுவது. இது மட்டும் இல்லாமல்